சார் முருக பக்தர் மாநாடையும் இந்த மாநாடையும் கம்பேர் பண்றாங்க. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆ ஆர்கனைஸ்டா பண்ணாங்க. முருக பக்தர் மாநாடு. இது ஆர்கனைசிங் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இது வந்து இன்ஃபாக்ட் ஒருத்தர் போட்டது இது பொறுக்கி கூட்டம்னே போட்டிருந்தாரு அது. இது இந்த விஜய் ரசிகர்களை ஒரு டிசிப்ளினே இல்லாதவங்க அப்படின்னு போட்டது. அது நீங்க எப்படி பார்க்க ஏன்னா முருக பக்தர் மாநாட்ட நீங்க ஒரு முக்கியமான சார் இது ஆர்கனைசர். இது உண்மைய சொல்றதுல யார் சார் வருத்தப்படணும்? சார் ஒரு டிசிப்ளின் அப்படின்றதுக்கு நிகழ்ச்சி முடிஞ்ச மறுநாள் ஒரு ஊடகம் விடாம, மழை தூறல் வந்தாலும் அந்த கூட்டம் கலையல. நிகழ்ச்சி முடியும் பொழுதும் தான் அமர்ந்திருந்த நாற்காலி எடுத்து வரிசைப்படுத்திட்டு தான் அந்த கூட்டம் போச்சு. எல்லாத்த விட எந்த ஒரு குப்பைய கூட அங்க நம்மளால பார்க்க முடியல. மது பாட்டில்கள் பார்க்க முடியல. மது பாட்டில்கள் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய டாஸ்மார்க்குக்கு விற்பனை கிடையாது. இந்த லட்சணத்துக்கு போலீஸும் கிடையாது. ஆமா. ஐ திங்க் இவங்களே தான் வாலண்டியர்ஸ் போட்டிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா உங்களுக்கு 3000 போலீஸ குடுத்துருக்கோம். நீங்க எத்தன உடைச்சீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. எத்தன கம்பத்துல கம்பம் தானா உடைஞ்சதுக்கு அப்புறம், இவங்க தண்ணிய உடைச்சது, ஜம்ப் பண்ணி எகிறி குதிச்சது, ரேக்க உடைச்சது, வழி முழுக்க மொத்தமும் நீங்க சவால் விட்டு சொல்லுங்க. முருக பக்தர் மாநாடுக்கு ஒருத்தர் கூட குடிச்சிட்டு வரலன்னு நான் மார்த்தட்டி சொல்ல முடியும். இந்த மாநாட்டுக்கு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல பார்த்தாலே தெரியுது. சார் யாராவது தன்னோட சொந்த தொண்டனுக்கு கிரீஸ் போட்டு பார்த்திருக்கீங்களா? இதுவரையிலும் எனக்கு தெரியல. நான் சின்ன பையன். நீங்க பல மாநாடுகள பார்த்திருக்கீங்க. பல மாநாடு ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க. அதனால கேட்கிறேன். விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்குங்க. வழிகாட்டுதல் இல்லாத கூட்டம். எந்த நோக்கத்திற்காக இவங்க உருவாக்கப்படுகிறார்கள் என்றத கூட உணர முடியாத கூட்டம். இது தமிழகத்துக்கே உள்ள சாபக்கேடான சினிமா மோகத்திற்காக வந்த கூட்டமே தவிர, இது ஒரு நிச்சயம் அரசியல் கட்சி ஓட்டா மாறாது. வாக்களிக்கிற நேரத்துல இவங்க பூத்தையோ, வாக்காளர்கள் பிரச்சனையையோ, உள்ளூர்ல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளையோ ஹேண்டில் பண்ணக்கூடிய எந்த ஒரு பொறுப்புமே தெரியாத கூட்டங்கள்.